பழனி கோவில் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பத்திரங்களில் கையெழுத்திட்டவர்களிடம் சிபிசிஐடி விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், இந்த வழக்கில் தற்போதைய விசாரணை நிலை எந்த கட்டத்தில் இருக்கு? முழு தகவலையும் சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் நிலம் மோசடி தொடர்பாக பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நிலையில சர்ச்சைக்குரிய பத்திரப்பதிவு நடந்த இடத்துல ஆவணங்கள் கடந்த 1888 முதல் தற்போது வரை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் பதிவான கோப்புகளை கைப்பற்றி சிபிசிஐடி போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில இன்று சிபிசிஐடி அலுவலகத்துல கடந்த காலகட்டங்களில் இந்த இடம் தொடர்பாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள்ல சாட்சி கையெழுத்திட்ட நபர்கள் பலருக்கு இந்த நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தனர். அந்த வகையில இன்று 3க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த சர்ச்சைக்குரிய நிலப்பதிவு செய்யப்பட்ட இடத்திற்கு மின் இணைப்பு பெறப்பட்ட காலத்தில் மற்றும் மின் இணைப்பு பெற்றவர்கள் கொடுத்த ஆவணங்கள் மற்றும் அதன் பிறகு மின் இணைப்பு மின்சார வாரியத்தால் துண்டிக்கப்பட்ட போது முறைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் குறித்து மின் வாரிய அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விளக்கம் கேட்டு இருந்தனர். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் மின் வாரியத்தில் இருந்து மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது உள்ளிட்ட அந்த காலகட்டங்களில் இருந்த கோப்புகள் என்னென்ன கோப்புகள்லாம் இருந்ததோ அது சம்பந்தமாக மின் வாரியத்துறையினர் கடிதம் விளக்கம் அளித்துள்ளதாக தகவல் தெரிகிறது. இந்த சர்ச்சைக்குரிய இடத்திலிருந்து 1888 முதல் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசார் தற்போது கைப்பற்றியுள்ளதாகவும் அது சம்பந்தமான பலரிடம் விசாரணை நடத்துவதற்கு நேரில் ஆஜராக அடுத்தடுத்து வரும் நாட்களில் சம்மன் அனுப்பியிருப்பதாகவும் இந்த சிபிசிஐடி வட்டார தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நீதிமன்ற உத்தரவின் பேரில் வரும் திங்கட்கிழமை, அதாவது 27ஆம் தேதி இந்த மணிகண்டன் பத்திரப்பதிவு அலுவலர் ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட மேலும் பலர் ஆஜராக இருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணையானது தற்போது மேலும் துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.